எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரமலான் 2026 சிக்கன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து செஞ்சோம். எப்படி செஞ்சோம், எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், புதினா, மல்லித்தழை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள், பட்டை கிராம்பு தூள், நாங்கள் இதுக்கு பிரியாணிக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேஷியோ பார்த்து அரைச்சி வச்சுருப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோங்க. இது வந்து மல்லித்தழை, கொஞ்சம் மல்லித்தழையும் புதினாவும் போட்டு பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருந்தோம். சின்ன வெங்காயத்தையும் நல்லா போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வணக்கிட்டோங்க. கூட கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் போட்டோம். ஸ்டார்டிங்கில் அதை சொல்ல மறந்தாச்சு. ஆயில் வந்து 4 கிலோவுக்கு 1.25 லிட்ரு ஊற்றணும். நாங்கள் கொஞ்சம் 1 400 ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறமா நான் சொன்ன பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இந்த மாதிரிலாம் போட்டு கறியை போட்டு, அதுக்கப்புறமா அளவு தண்ணி வச்சு சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருந்தோம். எனக்கு வந்து அளவு சரியாக வராதுன்னு சொல்லி இப்படி தான் வந்து அளவளவாக போட்டு 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 1 கிலோவுக்கு இவ்வளோ, 2 கிலோவுக்கு இவ்வளோன்ற மாதிரி போட்டு தான் செய்வேன். கரண்டியோடைய கணக்கு தான் அது. அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். நெய் வந்து இந்த மாதிரி டைமில் தான் வந்து நாங்கள் நெய் போடுவோம். அதுக்கப்புறமா அரிசி இதெல்லாம் போட்டு செஞ்சோங்க. நீங்கள் ரமலானுக்கு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நாங்கள் ஒருத்தர் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃபேமிலியே சேர்ந்து தான் வந்து இந்த செலப்ரேஷன் பண்ணணும். நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் அரிசியும் போட போகிறோம். சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி. அரிசி வந்து சீரக சம்பா. இது வந்து திண்டுக்கல் பிரியாணி. இந்த டைம் வந்து திண்டுக்கல் பிரியாணி. ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணுங்கிறதுனால திண்டுக்கல் பிரியாணி செஞ்சோம். இல்லைன்னா நாங்கள் வந்து ஹைதராபாத் பிரியாணி ஸ்டைலில் தான் செஞ்சுருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கோங்க. எங்களுடைய ரமலான் இது எப்படி இருந்துச்சு, ரமலானுடைய பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் அண்டை வீட்டாரில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்தோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பாராட்டினாங்க. வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ.